மேசராசிக்காரர்கள் எதிரிகள் தொல்லையில இருப்பாங்க, வெளியே தெரியாம சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மேசராசிக்காரர்கள் அவமானப்பட்டிருப்பாங்க, ஆனா அந்த அவமானத்தை கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. மேசராசிக்காரங்க நிறைய திட்டமிட்டு இருப்பாங்க, அந்த திட்டம் எல்லாம் சக்சஸ்ங்கிற இடத்துக்கு பக்கத்துல. மேஷம் என்பது ஒரு சரராசி. சொந்த ஊர்ல வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த ஊர், அடுத்த ஊர்லயும் வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த மாநிலம், அடுத்த மாநிலத்திலையும் வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த நாடு, அடுத்த நாட்டிலையும் வாய்ப்பு இல்லைன்னா அதற்கடுத்த நாடு என்று தன்னை அப்படியே தயார். சில தொழில் மாற்றங்கள், அங்கே எதையும் செய்ய முடியாம எதுவும் நிரந்தரம் இல்லாம போயிருமோ, வாரனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஏதாவது நமக்கு தொழில் நீடிக்காதோ, அல்லது கணவன் மனைவி சமேதனமா வெளியே. உச்சகுரு பார்ப்பது மேஷத்திற்கு பெரிய விசேஷம் சொல்லலாம். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிவர்த்தி வரும். நான் இருக்கேன், சப்போர்ட் சிஸ்டமா நான் இருக்கேன்னு குரு மேஷராசிக்காரர்களுக்கு நிற்பார். மேஷராசிக்காரர்களுக்கு தொழிலுக்காக நிறைய நேர விரயம், நிறைய கால விரயத்தை மேஷராசிக்காரர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய பண விரயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே மேஷராசி. தொழில் ஸ்தானமும் குருவினால பார்க்கப்படுது, தொழில் ஸ்தானாதிபதியும் குருவினுடைய பார்வையில உட்கார்ந்துருக்கு. அப்ப மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானமும் வலுவடையும், தொழில் ஸ்தானாதிபதியும் வலுவடையும் போது நிறைய கூட்டாளிகள், நட்புகள். அந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம், பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்றேன், நான் வழியை கண்டுபிடிச்சு தரேன், உனக்கான வாய்ப்புகளை உருவாக்குறேன், இதுல நான் அடுத்ததை தர்றேன். அன்பான நேயர்களுக்கு வணக்கம். பொதுவா இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி அப்படின்னு கேட்கும் போதே மகிழ்ச்சியான விஷயங்களும் சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில குரு பெயர்ச்சி, இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க காத்துட்டு இருக்காரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த எபிசோட்ல மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2026 எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு? பொதுவா குரு பகவான் பொறுத்தவரையும் சுபகாரியங்களை நிறைய நம்ம எதிர்பார்ப்போம். சுப விரய செலவுகளுக்கு குரு பகவான் நன்மைகளை கொடுப்பாரா? நிறைய காரியங்கள் மேஷராசிக்காரர்களுக்கு தடைபட்டு இருந்தது. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மேஷராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 1 வருட காலமாகவே 7.5 சனியில அவங்க அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. இது நடக்கலையே. ஏன்னா மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை கொஞ்சம் வேகமாக எதையுமே முடிவெடுத்து வேகமா நடக்கணும் அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள். இது எடுத்தோம் கவுத்தோன்னு சில நேரங்கள்ல இருந்தாலும் கூட அதை அவங்க திட்டமிட்டு, அது போர் கிரகம் அப்படின்னு சொல்றதுனால, செவ்வாயினுடைய அந்த வேகம் இருக்கிறதுனால தைரியமா அந்த விஷயத்த செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த தைரியத்தை பிரேக் பிடிச்சு வச்சிருக்கிறாரு சனி பகவான். அந்த தைரியசாலிகள்கிட்ட தைரியம் மட்டும் இருக்குது, ஆனா செயல்பாட்டில் செயல்படுத்த முடியல எதையும். நம்ம போய் வேகமா இதுல போய் இடிச்சு நிக்கிறோம், அல்லது பாதியில நின்றுகிட்டு இருக்கு. ஒரு வேலை ப்ரமோஷனா இருக்கலாம், வீட்டுல சுபகாரியங்களா இருக்கலாம், உடல்நிலை சார்ந்த பிரச்சனையா இருக்கலாம். மன திடகாத்திரம்னு சொல்லக்கூடிய, எது வந்தாலும் கலங்காம பாத்துக்கலாம்டான்னு சொல்லக்கூடிய மேஷராசிக்காரர்களை எல்லா வகையிலும் எதுக்கு கலங்கடிக்கிறதுனே தெரியாம 12ஆம் இடத்திலே விரயஸ்தானத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் அவர் பார்க்கக்கூடிய இடங்களையும் பிரச்சனைப்படுத்தி, இருக்கிற இடத்தையும் பிரச்சனைப்படுத்தி ரொம்ப மேஷராசிக்காரர்களுக்கு எல்லா காரியமும் ஒரு இழுபறியான சூழல்ல இப்ப வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய மேஷராசிக்காரர்கள் பணம், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள்ல சிக்கி தவிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கு இடையில அவர்களுடைய ராசிக்கு யோக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான். மேஷத்தை பொறுத்தவரையும் 9 குடைய பாக்யாதிபதியா குரு பகவான் வர்றாரு. அவரே விரையாதிபதியாக வந்தாலும் கூட சுப விரயங்களை கூடுமானவரை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டவரா குரு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு குரு பகவான் இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல 1ஆம் தேதி இரவு, திங்கட்கிழமை இரவுக்கு 1:50 மணிக்கு சரியாக பெயர்ச்சி ஆகிறார் மிதுனத்தில் இருந்து கடகராசிக்கு. இந்த குருவுல 9 மாதங்கள் கடகத்திலேயே உச்ச குருவாக மேஷராசிக்காரர்களுக்கு அவர் பலன் தர காத்திருக்கிறார். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்கு, பெரிய வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அங்கிட்டு சில அதிசாரம்னு சொல்றோம். அதாவது 31 அக்டோபர் மாதம் 2026 அதிசாரமாக சிம்மராசியில குரு பகவான் பிரவேசித்தாலும் கூட மீண்டும் வக்ரகதியில் அங்கே இருந்து திரும்ப கடகத்திற்கு திரும்புறார் அந்த ஜனவரி 24ஆம் தேதி. அப்போ 9 மாதங்கள் உச்ச குருவாகவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாத துவக்கத்துல 1ஆம் தேதி நல்ல இரவே அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அப்படிங்கிறத குரு கொடுக்க போறார். அந்த குரு பயிற்சினால நிறைய அதிர்ஷ்டங்களை மேஷராசிக்காரர்கள் பெற போறாங்க.
மேசராசியினுடைய வேகத்திற்கும் மேசராசியினுடைய செயல்திறனுக்கும் அந்த மேசராசியினுடைய உத்வேகத்திற்கும் ஒரு பெரிய சப்போர்ட்டாக, பெரிய ஆறுதல் தரக்கூடிய ஒரு விஷயமாக இந்த ஆண்டு அவர்களுக்கு குரு பகவானுடைய பலம் என்பது மிக சிறப்பா இருக்க போது. மேஷத்திற்கு 4ஆம் இடத்திலே உச்ச குருவாக சதுர் கேந்திரத்திலே கெஜகேசரி யோகம் என்ற நிலையை பெற்று குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான், தொல்லை கொடுக்கக்கூடிய சனி பகவானை தனது உச்ச பார்வையாக பார்த்து அந்த சனி பகவானுடைய தாக்கத்தை குறைக்க இருக்கிறார். ஆக குரு பார்த்த உடனேயே சனி பகவான் அந்த இடத்துல சுபநிலை அடைகிறார். சனி பகவான் பார்வைப்படக்கூடிய இடங்களினுடைய வீரியங்கள் எல்லாம் குறைந்து மேசராசிக்காரங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் அவர்களுக்கு நடக்க போகுது. குரு பகவானுடைய அந்த ஸ்தான பலன் வேணா 4ஆம் இடத்துல இருக்கிற குரு சில தடுமாற்றங்களை கொடுக்கும்னு ஐயா புலிப்பான் ஐயா பாடல்ல சொல்றார். பொதுவா பஞ்சபாண்டவர்கள் சூது போன்ற வினையினால நாடு நகரத்தை விட்டு ஆரண்யம் விட்டு சென்றார் ஐவர். 4ஆம் இடத்திலே குரு வரும் பொழுது அந்தணன் கேந்திரமேறி நாளிலே உட்காரும் பொழுது அவதிகள் மெத்த உண்டுன்னு ஐயா சொல்றார். ஆனா அப்படி இருந்தாலும் கூட யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய, பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 9க்குடைய கோணாதிபதியாகி ராசிக்கு நாளிலே கேந்திரம் என்ற நிலையில உட்காரும் பொழுது மேசராசிக்காரருக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார். அது இருக்கக்கூடிய ஸ்தானம், ஸ்தானாதிபதி யாருங்கிறத பொறுத்து தான் பலன் எடுக்கணுங்கிறத சொல்றதுனால மேஷத்திற்கு நாளிலே குரு உச்சமாக இருந்தாலும் கூட 4ஆம் இட பாதிப்பு என்பது அவர்களுக்கு இருக்காது. மாறா வீடு, வண்டி, வாகனம், சுகம் இந்த மாதிரி விஷயங்கள்ல நிறைய தடைகள் எல்லாம் அவர்களுக்கு நிவர்த்தி ஏற்படும். தாயார் வழி சொத்துக்கள், தாயார் வழி அந்தஸ்து, தாயார் வழி உறவுகள் ரீதியான சிக்கல்கள் அவர்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். ரொம்ப நாளா வீடு மாற்றம், இடமாற்றம் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு ஒரு இடமாற்றம் நடக்கும். பழைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு வீட்டை புதுப்பிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உருவாகும். நிறைய அரியர்ஸ், பட்டம், பதவி பாக்கியங்கள் எல்லாம் எனக்கு தடைபட்டு இருந்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மேசராசிக்காரர்களுக்கு நடக்கும். 4ஆம் இடம் வீடு சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்குகளில் இருந்தால் அந்த வழக்குகள் என்பது இவர்களுக்கு நிவர்த்தியை கொடுக்கும். மேசராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி, வீடு, வாகனம், புத்தி, மனம் எல்லாத்தையும் ஒரு தெளிவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல குரு உட்கார்ந்திருப்பார். ராசிக்கு நாளிலே குரு உட்காருவதை விட அவருடைய பார்வை பலன்கள் இன்னும் 2 இடங்களை மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்து சுபப்படுத்த போறார். பொதுவாக குரு பகவான் என்பது 3 இடங்களை பார்ப்பார். அதிலே மேஷராசிக்காரர்களுக்கு முதல் தனது நல்ல பார்வை பலனாக ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை 5வது பார்வையாக, பலம் பொருந்திய பார்வையாக ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாயினுடைய மற்றொரு வீடான விருச்சகத்தையே குரு பார்ப்பது மேஷத்திற்கு மிகப்பெரிய வரம் என்று சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 8ஆம் இடத்தை பாக்குறாரு, அதுவும் உச்சமான பார்வையா பாக்குறாரு. இதற்கு என்ன சார் பலன்? அதாவது அட்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்த. மேஷராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில திடீர் அவமானங்கள், எங்களுக்கு திடீர்னு அவமானம் வரல, நிறைய நாளா அவமானப்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். 7.5 சனி வந்ததுல இருந்து மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய அவமானங்கள் வந்துட்டு இருக்கு. வீணான பழிச்சொல், வேலை பார்க்குற இடத்துலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, நல்லது நினைச்சாலே எங்களுக்கு பிரச்சனை வருதியா அப்படின்ற மாதிரியான வீணான பிரச்சனைகள். அதுக்கப்புறம் அந்த அவமானப்பட்டா பொதுவாகவே எல்லாருக்குமே மன கஷ்டங்கள் இருக்கும். அதுல மேஷராசிக்கு ராசியாதிபதி செவ்வாயே அஷ்டமாதிபதியாக வர்றதுனால அந்த அவமானத்திற்கான முழு பொறுப்பையும் அவங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். அதனால வேலை இழப்பு, செல்வ இழப்பு, குடும்ப பிரிவு, வீட்டுக்குள்ள வாக்குவாதங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் 8ஆம் இடம். அதுல 8ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானமா பெற போயிருது. மேஷத்திற்கு காலச்சக்கரத்தினுடைய அமைப்பே விருச்சகம் வரும். அந்த விருச்சகத்திற்குரிய கிரகம் ஆதிக்க கிரகமாக செவ்வாய் வருவார். ராசியாதிபதியே ஒரு விதமான மறைமுகமான தொந்தரவுகள், மறைமுகமான நோய், மறைமுகமான கடன், மறைமுகமான எதிரிகள். மேசராசிக்காரங்க கடன் பட்டிருப்பாங்க, வெளியில சொல்லாம சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மேசராசிக்காரர்கள் எதிரிகள் தொல்லையில இருப்பாங்க, வெளியே தெரியாம சமாளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. மேசராசிக்காரர்கள் அவமானப்பட்டிருப்பாங்க, ஆனா அந்த அவமானத்தை கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. மேசராசிக்காரங்க நிறைய திட்டமிட்டு இருப்பாங்க, அந்த திட்டம் எல்லாம் சக்சஸ்ங்கிற இடத்துக்கு பக்கத்துல வந்துட்டு அந்த வாய்ப்புகள் கை நழுவி போகக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். மேஷம் என்பது ஒரு சரராசி. சொந்த ஊர்ல வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த ஊர், அடுத்த ஊர்லயும் வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த மாநிலம், அடுத்த மாநிலத்திலையும் வாய்ப்பு இல்லைன்னா அடுத்த நாடு, அடுத்த நாட்டிலையும் வாய்ப்பு இல்லைன்னா அதற்கடுத்த நாடு என்று தன்னை அப்படியே தயார்படுத்திக்கிட்டே அடுத்தடுத்து என்ன, அடுத்து என்ன, அடுத்து என்னன்னு போகக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு தடுத்து நிறுத்தி இருந்தார் சனி பகவான். அந்த 8ஆம் இடம் என்பது ஒரு தடங்கல்களை குறிக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம் என்பது மறைமுக பிரச்சனையை குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை உச்சகுரு பார்ப்பது மேஷத்திற்கு பெரிய விசேஷம் சொல்லலாம். தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிவர்த்தி வரும். நான் இருக்கேன், சப்போர்ட் சிஸ்டமா நான் இருக்கேன்னு குரு மேஷராசிக்காரர்களுக்கு நிற்பார். மேஷராசிக்காரர்களுக்கு உச்ச குருவாக அவர் அந்த விருச்சகத்தை பார்க்கும்போது முருகப்பெருமானுடைய அருள்கள் இவர்களுக்கு கிடைக்கும். அதாவது தீராத பிரச்சனைகள் கூட தீர்ப்பதற்கான சூழல்கள் இவர்களுக்கு உருவாகும். அதே போல நிறைய மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் இந்த நேரங்களிலே சமாளிக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு அதை வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் என்பது இவங்களுக்கு உருவாகும். ஒரு பழிச்சொல்லுல மேசராசிக்காரர்கள் சிக்கியிருந்தாங்க கூட, இவங்க காரணம் இல்லப்பா, நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோங்கிற மேசராசியினுடைய அந்த நியாயம் என்பது இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஜெயிக்கும்.
அந்த மேஷத்திற்கு அட்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பட்ட துன்பங்கள் எல்லாம், காயங்கள் எல்லாம் இந்த குருவினுடைய உச்ச பார்வையால ஒரு நல்ல ஒரு தீர்ப்பு, நல்ல ஒரு நியாயமான ஒரு அனுகூலமான ஒரு விஷயங்கள் மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மேஷ ராசிக்கு குரு பகவான் வந்து தொழில் ஸ்தானத்தை பாக்குறாருல, அது எப்படி இருக்கும் சார்? மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை உழைக்க நான் தயார், உழைப்பை கொடுக்கறதுக்கு நீ தயாரா அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருந்தாங்க. அதாவது பதவியோ அதனுடைய உயர்வோ புகழோ ஒரு மனிதனுக்கு தானா தேடி வரணும். அது வந்து எதனால வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் பார்க்கக்கூடிய தொழில்ல அவங்க வந்து ஜெயிச்சு காட்டும்போது தான் அவங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். அதுலேயும் மேசராசிக்கார பெண்கள் வந்து குடும்பத்துல கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் கூட சுயமா நிக்கணும், சொந்த காலில் நிக்கணும், நான் சம்பாரிச்சு காட்டணும் அப்படிங்கிற ஒரு குணாதிசயம் கொண்டவர்களாக இருப்பாங்க. சிலர் அந்த குணாதிசயத்தை மனசுக்குள்ள வச்சு செயல்படுவாங்க. ஆனா மேஷராசிக்காரர்கள் வெளிப்படையா சொல்லி நான் ஜெயிச்சு காட்டுறேன் பார், இந்த வருஷம் நான் இப்படி வர்றேன் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக மேஷராசிக்காரர்கள் அந்த 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை உச்ச குரு பார்வை பலனால செலுத்துறார். அதை நம்ம சொல்றோம், அதிசார பயிற்சியை நான் தனியா கொடுக்குறேன். அதாவது அக்டோபர் மாசம் 31 இருந்து 24 ஜனவரி வரை சில மாதங்கள் குரு பகவான் சிம்மத்துக்கு போயிடுறார். அதுல சில மாற்றங்கள்லாம் நமக்கு இருக்கும். அதை நம்ம அந்த 3 மாத பயிற்சியை தனியா கொடுப்போம். இருந்தாலும் அந்த ஆரம்ப நிலையில ஜூன் மாசம் 1ஆம் தேதி அந்த நள்ளிரவில் இருந்தே குருவினுடைய உச்ச குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்குது. தொழில்ல தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு சக்சஸ் ஆகும். அந்த தொழில்ல பதவி உயர்வுகள் அப்படிங்கிறது கிடைக்கும். சொந்தமாக தொழில் செய்யணும்னு திட்டமிட்டவங்க அந்த திட்டத்தை வந்து சக்சஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையில வேலை பார்க்குற இடத்துல இருந்தவங்க பிரிஞ்சு போனவங்க, வேலையை நல்லபடியா அவங்க கொடுத்திருந்தாலும் கூட, சம்பளம் கொடுத்திருந்தாலும் கூட, அவங்க ஏதாவது நன்றி கெட்டத்தனமாக நடந்து கொண்டவர்கள் கூட திரும்பவும் இவர்களிடத்திலே வந்து சேர்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும். தொழிலில் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு வந்து பெரிய பிரச்சனையை தொழில் ஆரம்பிச்சுட்டு நடத்த முடியாம பாதியில நிறுத்துறது. அந்த பாதியில நிக்கிறதுக்கு முக்கியமான காரணமே சனி பகவானுடைய சில ஆளுமைக்கு உட்பட்ட இடம் வந்து மேஷத்திற்கு 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், சனி பகவானுடைய ஆதிக்க ஸ்தானம். அப்ப 10 தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் மேஷத்திற்கு விரயத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறார். தொழிலுக்காக நிறைய நேர விரயம், நிறைய கால விரயத்தை மேஷராசிக்காரர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய பண விரயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, நிறைய உழைப்பை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது எதுவுமே மேஷராசிக்கு சக்சஸை கொடுக்கல. மாறா இன்னும் கொடு இன்னும் கொடு இன்னும் கொடுன்னு உழைப்பையும் நேரத்தையும் சனி பகவான் சுரண்டி கொண்டே இருக்கிறார். மேசராசிக்கு அந்த உச்ச குரு ஒரு சரராசியில நின்று இன்னொரு சரராசின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடங்கிற தொழில் ஸ்தானத்தை தனது பார்வை பலனால, அதுவும் 7வது பார்வையால, குரு சமசப்தம பார்வையால பார்க்கும் பொழுது அந்த ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானையும் உச்ச குரு 12ஆம் இடத்துல மேஷத்திற்கு மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரனை குரு உச்ச பார்வையால செலுத்தும் பொழுது டபுள் ப்ராஃபிட் இந்த இடத்துல கிடைக்குது. தொழில் ஸ்தானமும் குருவினால பார்க்கப்படுது, தொழில் ஸ்தானாதிபதியும் குருவினுடைய பார்வையில உட்கார்ந்துருக்கு. அப்ப மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானமும் வலுவடையும், தொழில் ஸ்தானாதிபதியும் வலுவடையும் போது நிறைய கூட்டாளிகள், நட்புகள், தடங்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகி உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரம் என்பது மேஷராசிக்கு கிடைக்கும். அங்கீகாரம் இல்லைன்னா மேஷராசிக்காரர்களுக்கு வாழ தெரியாது, அங்கீகாரம் இல்லைன்னா மேஷராசிக்கு உழைக்க தெரியாது, அங்கீகாரம் இல்லைன்னா மேஷராசிக்கு அடுத்தபடி வைக்க தெரியாது. அந்த அங்கீகாரத்தை ராசிக்குரிய பாக்யாதிபதினு சொல்லக்கூடியவர் புகழுக்குரிய கிரகமான உச்ச குரு தொழில் செய்யற இடத்துல, தொழில் ஸ்தானத்துல இவங்களுக்கு புகழ கொடுப்பார். தொழிலிலே நம்பர் 1ஆக இந்த காலகட்டங்களில் இவங்க ஜொலிக்கலாம். சில மாதங்கள் இருந்தாலும் கூட சுய ஜாதகத்தின் அடிப்படையில் நல்ல தசாபலன்கள் மேஷராசிக்கு நடக்கும் பொழுது இந்த உச்சகுருவினுடைய பார்வை இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் சிஸ்டமா இருக்கும். சில தசாபுத்திகள் மோசமாக இருந்தாலும் கூட இந்த உச்சகுருவினுடைய பார்வை சில மாதங்களுக்குள்ள நல்ல வாய்ப்புகளை கொடுப்பதற்கு ஒரு ஆறுதல் செய்தியாக மேஷராசிக்கு இருக்கும். ஆக மேஷராசிக்காரர்களுக்கு தொழில் ஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானாதிபதியும் குரு பார்ப்பது மிகப்பெரிய நன்மை என்று சொல்லலாம், மிகப்பெரிய ராஜயோகம்னு சொல்லலாம். அடுத்த குருவினுடைய பார்வை இன்னொரு இடத்துல பதியுது. அது ரொம்ப விசேஷமாக மேஷராசிக்கு ஒரு நல்ல பலன்னே சொல்லலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில இருந்து இந்த காசு பணத்தை எல்லாம் விட்டுருங்க, நிம்மதியான உறக்கமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதனால நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. இந்த குரு பயிற்சி இதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி கொடுக்குமா சார்? அதாவது மேஷத்துக்கு வந்து குரு பயிற்சிக்குள்ள ஏன் சனி பயிற்சியை நம்ம சொல்றோம் அப்படின்னா, அதோட எஃபெக்ட் வந்து மேஷத்தை ரொம்ப பாதிச்சிட்டு இருக்கு. 12ஆம் இடங்கிறது நீங்க சொல்ற மாதிரி அயன சயன போகம் தூக்கம் அப்படின்லாம் சொல்றோம். சனி அங்கே உட்கார்ந்துருந்தாலே டிஸ்டர்ப் பண்ணுவார். அப்ப ஒரு காசு பணத்தினால தான் பிரச்சனை, அதிக தூக்க பிரச்சனை இவர்களுக்கு கெட்டது. அதனாலதான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியலையே அப்படின்ற கவலை. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை வந்து வாக்குஸ்தானத்தை பார்த்துட்டு கொடுத்த வாக்குறுதியை நம்மளால நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு ஒரு கவலை. எல்லாத்துக்கும் சரிப்பட்டு வருவன்னு நம்மளை முன்னிலைப்படுத்தினாங்க. ஏன்னா முதன்மை ராசின்னு சொல்றோம், காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசி. 12 ராசிகள்ல 27 நட்சத்திரங்கள்ல முதன்மை நட்சத்திரமும் அஸ்வினி அங்கேதானே இருக்கு. அதுக்கப்புறம் பரணி கிருத்திகை இருக்கு. ஆக எல்லாத்துலயும் முன்ன நின்ன நம்ம இன்னைக்கு வந்து எதுலையுமே வந்து நம்ம இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வரலையா அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீலிங் வந்து அவங்களுக்குள்ள உருவாயிருக்கு அல்லது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
பொதுவாக மேஷராசிக்காரவங்க அப்படி எடுத்துக்க மாட்டாங்களே அப்படின்ற குணாதிசயங்கள் கொண்டவர்கள் கிடையாதே அப்படின்னு நினைச்சாலும் சனி பகவான் அதை உருவாக்குறதான அவருடைய வேலையே. அதை தெய்வ கிரகமான குரு இப்ப 12ஆம் இடத்தை பாக்குறாரு. நல்லா தூங்குங்க ஃபர்ஸ்ட். பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனையை பார்த்துக்கலாம். பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்றேன், நான் வழியை கண்டுபிடிச்சு தரேன், உனக்கான வாய்ப்புகளை உருவாக்குறேன், இதுலனா அடுத்ததை தர்றேன் அப்படின்னு குரு சொல்றார். ஆக உச்ச குருவினுடைய பார்வை 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய சொந்த வீடான அது மீனம் மேஷத்திற்கு 12ஆம் இடமா வரும். அந்த இடத்த உச்ச குரு பார்க்கும்போது நிம்மதியான தூக்கம், பயணங்களில் வெற்றி, வெளிநாட்டுல இருக்கிறவங்க ஒரு ப்ரொமோஷன், வேலை போயிடுமோ இந்த, ஏன்னா ஒரு உச்ச குரு ஒரு இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த வாய்ப்பு. கடகத்துல போய் குரு பகவான் உச்சம் பெறுவது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. ஒரு கட்டத்தை ஒவ்வொரு வருஷமா கடந்து வர்றாரு. அப்ப அதிக நாட்கள் இருக்கக்கூடிய, அதிசாரமா போனாலும் கூட அதிக நாட்கள் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது உச்ச வீடுகள்ல கடகத்துல உச்சம் பெறக்கூடிய கூட உலகளாவிய மாற்றங்கள் நிறைய நடக்கும். நிறைய உலக தலைவர்களுக்கு பாதிப்புகள், நிறைய பொருளாதார பிரச்சனைகள், கோல்டுல நிறைய மாற்றமான விஷயங்கள், நிறைய நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நிறைய சிரமங்களும் இந்த காலகட்டங்கள்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆக உலக விஷயத்தை நம்ம பேசணும்னா தனியா பேசணும். ஆக மேஷராசியை பொறுத்தவரை கடல் கடந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்காக இதை சொல்றோம். சில தொழில் மாற்றங்கள், அங்கே எதையும் செய்ய முடியாம எதுவும் நிரந்தரம் இல்லாம போயிருமோ, வாரனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஏதாவது நமக்கு தொழில் நீடிக்காதோ, அல்லது கணவன் மனைவி சமேதனமா வெளியில பிரிந்து இருப்பவர்கள் திரும்ப ஒண்ணு சேர முடியாதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் இருப்பவர்களுக்கு கூட அந்த 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த அயன சயன போகம், நிம்மதியான தூக்கம், இல்லறம், இது எல்லாத்தையும் சரிபடுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை குரு பகவான் இவர்களுக்கு கொடுக்கிறார். அப்ப மேஷத்திற்கு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல குரு இருந்தாலும் கூட உச்ச குருவாக இருப்பதனால வண்டி வாகனம் வீடு விஷயங்கள்ல நல்ல மாற்றங்களும், குரு பகவானுடைய பார்வை பலன் 5வது பார்வை 8ஆம் இடத்துக்கு பார்க்கறதுனால அவமானங்கள் தீர்வதும், மேஷத்திற்கு 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குரு பார்ப்பது தொழில் அபிவிருத்தியையும், 12ஆம் இடத்தை குரு பார்ப்பது பயணங்களில் வெற்றியும், தொலைதூர பயணங்களால் நிறைய காரிய சித்திகளும், ஒரு ஏற்றுமதி தொழில் செய்கிறேன், ஒரு இறக்குமதி தொழில் செய்கிறேன், நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு. ஆனால் இப்போ அப்படியே பக்கத்தில் நிற்கிதுங்கிறவர்களுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும், குழந்தைகளுக்கு உயர் படிப்பு படிப்பவர்கள், வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாகவும், நாளிலே குரு உட்காரும் பொழுது தாயாருடைய உடல்நிலையில் நல்ல மாற்றங்களும் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலம்னு சொல்லலாம். பெரிய மாற்றங்கள் என்பது குரு பகவானுடைய பார்வை பலன் இவர்களுக்கு கொடுக்க போகுது. மேஷத்திற்கு லக்னம் ராசியும் சாதகமாக இருந்தால் சில மாதங்களிலேயே குரு 2-3 மாதங்களிலேயே பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். இதுல ராகு கேதுவினுடைய பயிற்சியை நம்ம அனுசரிச்சு தான் பேசணும். சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கடகத்தை நோக்கி வந்துகிட்டே இருக்கிறார். அப்ப அங்கே உச்ச குருவோடு கேது பகவான் இணையும் பொழுது கேள யோகம்னு ஒரு யோகம் ஏற்படும். இருந்தாலும் ராகு பகவான் கும்பத்தில் இருந்து மகரத்துக்கு வந்துருவார். அந்த இடத்துல சில அமைப்புகள் மாறுபடும். அதெல்லாம் ராகு கேது பயிற்சியில நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது மேசராசிக்காரர்களுக்கு தெளிவா தெரிஞ்சிடும். ஆக குருவினுடைய பயிற்சியை அவர்கள் நல்லா அனுகூலமா பயன்படுத்திக்கலாம். பின்னாடி அதிசார பயிற்சியை நம்ம தனியா கொடுக்குறோம், இந்த ராகு கேது பயிற்சியை தனியா கொடுக்குறோம். ஒட்டு மொத்தமா 4 கிரகங்களும் எங்கெங்க உட்கார்ந்து என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்கிறத தனி வீடியோவா கொடுத்துறோம். மேசராசிக்காரர்கள் அதை பார்க்கும் பொழுதே தெளிவான ப்ரெடிக்ஷனை அவங்க எடுத்துக்க முடியும். அவங்க வாழ்க்கையில இந்த பயிற்சியில வழிபட வேண்டிய சில ஸ்தலங்களையும் நம்ம சொல்லிடலாம். அது மேஷத்திற்கு பெரிய வெற்றியை இன்னும் கொஞ்சம் தேடி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சியின் போது செய்ய வேண்டிய வழிபாடு சொல்லுங்க. மேஷராசிக்காரர்கள் இந்த ஆண்டு குரு பகவானுடைய பயிற்சியில ஜூன் மாதத்துல நடக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் 9 மாதங்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உச்ச குருவாக. இந்த காலகட்டங்களிலே விநாயக பெருமானுடைய வழிபாடையும் அனுமன் வழிபாடையும் மேஷராசிக்காரர்கள் செய்யணும். சன்னியாசிகளுக்கு நிறைய உதவிகளை மேஷராசிக்காரர்கள், அவங்க என்ன சன்னியாசினாலே எந்த உதவியும் கேட்க மாட்டாங்க. ஆக அவங்களுக்கு பசிக்கு அந்த உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயங்களை அவர்கள் செய்யணும். மேஷராசிக்காரர்களை பொறுத்தவரை இறை வழிபாடுகளை அதிகமாக இந்த காலகட்டங்களில் மேற்கொண்டு வரணும். பொதுவாக குலதெய்வ வழிபாடுகளை மேஷராசிக்காரர்கள் அதிகமாக செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அதை விட முருகப்பெருமான குலதெய்வமாக நினைத்து வழிபடக்கூடியவர்களாக மேஷராசிக்காரங்க இருப்பாங்க. அறுபடை வீடுகளில் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு படை வீட்டிற்கு வியாழக்கிழமை என்று சென்று மேசராசிக்காரர்கள் வழிபாடு செய்து அதற்கு முன்னாடி குலதெய்வத்திற்கு காணிக்கை எடுத்து வைத்து அருகில் இருக்கக்கூடிய சிவஸ்தலத்திலே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியையும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானையும் வழிபாடு செய்து பின்ன அறுபடை வீட்டுக்கு மேசராசிக்காரர்கள் சென்று வரும் பொழுது அவங்க வாழ்க்கையில நல்ல வெற்றிகள் கிடைக்கும். ராஜ அலங்காரம் கொண்ட முருகப்பெருமானுடைய படத்தை மேஷராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியில ஜூன் மாதத்துல வாங்கி வீட்டில் வைத்து வழிபாடு செய்யணும். ஏற்கனவே எங்க வீட்டுல இருக்கியானாலும் திரும்ப ஒரு முறை மேஷராசிக்காரர்கள் வாங்கி வரும் பொழுது அவர்களுக்கு மிகப்பெரிய முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். இந்த ஆண்டு உச்ச குருவினுடைய பார்வை இருப்பதனால முடிந்த அளவு மேஷராசிக்காரர்கள் திருச்செந்தூர் சென்று கடலிலே நீராடி முருகப்பெருமானை வழிபாடு செய்து வரும்போது எல்லா செல்வ நன்மைகளும் அவர்களுக்கு கிடைக்கும். குறைகள் இல்லாத ஒரு ஆண்டாக
மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியினுடைய ஆண்டு சிறப்பாக இருக்கும். நீங்க குறிப்பிட்ட மாதிரியே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி சிறப்பான ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரட்டும். தொடர்ச்சியாக அடுத்த ராசியான ரிஷபராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பேசலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, மேஷராசியில பிறந்த நீங்க உங்களுக்கான 2026 குரு பகவானுடைய பெயர்ச்சி பலன்களை இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. தொடர்ச்சியா ரிஷபராசி மற்ற ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் நம்ம பேசவிருக்கிறோம். இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலக்கண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.